சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க்கில் என்னென்ன டைப் இருக்குது, ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லா நெட்வொர்க் டைப்பும் இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்குற எல்லா நெட்வொர்க் டைப்புமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் பிளேசஸில் எங்கே அப்ளை ஆகுமோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப்பை வச்சு ஒரு கேட்டகரி, சர்வீஸ் அண்ட் கண்ட்ரோலை வச்சு ஒரு கேட்டகரி, அடுத்தது ஏரியா, அதாவது ஜியாகிரபிக்கல் ஏரியா, அதாவது ஏரியாவோட சைஸை பொறுத்து ஒரு கேட்டகரியாகவும் பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரைவேட், பப்ளிக் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸோ எதை ப்ரைவேட்னு சொல்லுவோம், எதை பப்ளிக்னு சொல்லுவோம் அப்படின்னா, நெட்வொர்க்கை, ஒரு சில நெட்வொர்க்கை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண முடியும், அதாவது அதுக்கு யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, அது பப்ளிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்சன் மட்டும் தான் நம்ம அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியும், இந்த பர்சன் யூஸ் பண்ண முடியாதுன்னு எந்த கண்டிஷனும் இருக்காது இந்த பப்ளிக் நெட்வொர்க்கில். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நான் அந்த டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரைவேட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக அவங்களுக்கு மட்டுமே அதை அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய காலேஜ் மெயில் ஐடி எடுத்துங்க. ஸோ காலேஜ் மெயில் ஐடியை வெளியால் யாருக்கும் கிரியேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அப்படி தானே? எனக்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்களே வெளியால் தான் உள்ளே இருக்கோம், ஆனால் நாங்கள் எத்தனோ டெக். ஸோ எங்களுக்கு உங்கள் காலேஜோட மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கூட அது வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரைவேட்டில் வரும். அடுத்தது சர்வீஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ பியர் டு பியர். ஸோ பியர் டு பியர்னா 1 to 1. ஸோ 2 பர்சனுக்கு இடையில நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுதான் பியர் டு பியர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 2 பேருக்கு இடையில அப்படின்னா 2 பிசி, 2 லேப்டாப், இல்லை 2 மொபைலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பர்டிகுலர் பர்சனுக்கு இடையில, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த பியர் டு பியர் சொல்லணும்னாக்கா, நம்ம ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணிக்கிறோமா டேட்டாவை, ப்ளூடூத் மூலயமா ஷேர் பண்ணோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணி நம்ம ஷேரிங்க்குன்னு ஆப் இருக்குது, அது மூலயமா நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் 2 பேருக்கு இடையில. ஸோ அதெல்லாம் இந்த பியர் டு பியரில் வரும். அடுத்தது கிளைண்ட் சர்வர். ஸோ கிளைண்ட் சர்வர் மாடல் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது கிளைண்ட் சர்வர் மாடல் தான். எப்படி கிளைண்ட் சர்வர் மாடல்? கிளைண்ட்டுங்கிறது உங்கள் பிசி எல்லாமே கிளைண்ட்டு, சர்வருங்கிறது எங்களுடைய சர்வர் ரூமில் நாங்கள் ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் வச்சுருக்கோம். ஸோ அந்த சர்வரில் இந்த எல்லா பிசியும் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சர்வரில் நம்ம எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை சர்வீஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை மானிட்டர் பண்ண முடியும், அதில் சர்வீஸை கிரியேட் பண்ண முடியும். என்ன மாதிரியான சர்வீஸ்? இப்போ ஒவ்வொரு பிசிக்கும் நம்ம ஐபி அசைன் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம். நாங்கள் சர்வர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஐபி அசைன் பண்ணிங்களா? அதுக்கு இப்போ நெட்வொர்க் யூஸ் பண்ணீங்க இல்லையா லேப்டாப்பில், ஆனால் அதுக்கு ஐபி நீங்கள் அசைன் பண்ணல. ஆனால் இதுவே உங்கள் காலேஜில் போய் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் லேபில் இருக்கிற நெட்வொர்க்கை பிடிங்கி உங்கள் லேப்டாப்பில் சொருவி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. செக் பண்ணியிருப்பீங்க, பண்ணியிருக்கீங்களா? செக் லேப்டாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஏன்னா அங்கே டிஹெச்சிபி சர்வர் கிடையாது. உங்கள் காலேஜில் வெறும் வந்து மேனுவல் ஐபி தான் அசைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிசியில் ஐபி அசைன் பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஏற்கனவே இருக்கிற ஐபியை எந்த ஐபி வரைக்கும் அசைன் பண்ணியிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியும். எந்த ஐபி வரைக்கும் அசைன் ஆகிருக்கு, இல்லை அந்த பிசிக்கு என்ன ஐபி அசைன் ஆகிருக்கு, அந்த ஐபியை தான் உங்களுக்கு அசைன் பண்ணி தரணும். ஆனால் இதுவே ஆட்டோமேட்டிக்காக இருந்ததுன்னா அது தேவையில்லை. நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணாலே போதும், பிடிக்கிட்டு நீங்கள் மாற்றி உங்கள் பிசியில் இன்சர்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐபி அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த கிளைண்ட் சர்வர் மாடல் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிஎன்எஸ், எஃப்டிபி இதெல்லாமே நம்ம இங்கே நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம், என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்றத. ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் 2மே இருக்கும். ஸோ பியர் டு பியரும் யூஸ் பண்ணலாம், கிளைண்ட் சர்வர் மாடலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா கனெக்ஷனுமே ஒரே நெட்வொர்க்குள்ளே வந்துடும். ஸோ அதுதான் ஹைப்ரிட். ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பற்றி சொல்லும்போது ஏரியாவோட சைஸை பொறுத்து ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று பேன். ஸோ பேன்னா பேக்கெட் ஏரியா நெட்வொர்க், அதாவது பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்கெட் இன்டர்நெட் நம்ம ஜிபிஆர்எஸ் மூலயமா நம்மளுடைய மொபைலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மொபைல் ஒய்ஃபை மூலயமா பண்ணுறது, இது எல்லாமே பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கில் வரும். அதாவது ரொம்ப சின்ன ஏரியா, எத்தனை மீட்ரு அப்படின்னா ஒரு 10 மீட்ரு, 5 மீட்ரு 10 மீட்டருக்குள்ளே தான் நீங்கள் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது பேனில் வரும், பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்த லேன். ஸோ லேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பில்டிங், ஒரு சின்ன ஏரியா, அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் லேனை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியாவாக இருக்கும். ஸோ மேன்னா மெட்ரோபாலிட்டன், அதாவது சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணணும், சிட்டிஸுக்கு இடையில பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேனுங்கிறது வைட் ஏரியா, கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ ஒரு மொத்த கண்ட்ரியே இல்லை ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு, நம்ம இந்தியாவிலேருந்து இந்தோனேஷியாவுக்கு நம்ம தான் நெட்வொர்க் கொடுக்குறோம். ஸோ நேபாளுக்கு நெட்வொர்க் நம்ம தான் கொடுக்குறோம். நேபாள் இந்தியாவில் தான் இருந்தது, இப்போ பிரிஞ்சு தனி நாடாகிடுச்சு. அவங்கள்ட்ட எதுவுமே தனியாக கிடையாது. நம்ம தான் இங்கே நெட்வொர்க் சப்ளை பண்ணுறோம். இந்தோனேஷியா, ஸோ நம்ம பங்களாதேஷ், ஸோ பங்களாதேஷுக்கும் நம்ம தான் கொடுக்குறோம், பக்கத்தில் தான் இருக்குது. அவங்கள்ட்ட தனியாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ அப்போது கண்ட்ரி டு கண்ட்ரி இல்லை ஒரு ஃபுல் கண்ட்ரிக்கே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வைட் ஏரியா நெட்வொர்க் வேனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரைவேட் பப்ளிக் எடுத்துட்டோம் அப்படின்னா, ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு சிங்கிள் பர்சனோ இல்லை மல்டிபிள் பர்சனோ, ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும்தான் அந்த நெட்வொர்க் டெடிகேட்டடாக இருக்கும். ஸோ மற்றவங்க யாரும் உள்ளே வர முடியாது. அதே மாதிரி இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ உங்கள் மேலடியே சொன்ன எக்ஸாம்பிளுக்கு அந்த ரிஜிஸ்டர்டு மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியும். மற்ற பர்சன் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியாது, அதை லாகின் பண்ணவும் முடியாது, அவங்க சைன்அப் பண்ணவும் முடியாது. மொத்தத்தில் வெளிலேருந்து ஒருத்தர் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ வெளிலேருந்து ஒருத்தர் தான் வந்து ஹேக் பண்ணுறதோ அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஹேக்கிங், இந்த மாதிரி டேட்டா தெஃப்ட், இது மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரைவேட்டில். அதே மாதிரி டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும். ஸோ எத்தனை பர்சன் உள்ளே இருக்காங்கன்னு நம்ம கவுண்ட்டு தெரியும். இப்போது உங்கள் காலையில் ஒரு 10,000 பேர் படிக்கிறீங்க. ஸோ 10,000 பேருக்கான நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது பப்ளிக்காக விட்டோம் அப்படின்னா எத்தனை ஆயிரம் பேர் அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம மொபைல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஸோ மொபைல் நெட்வொர்க்கும் ஒரு கவுண்ட் இருக்கும். ஆனால் ஒரே சமயத்தில் எத்தனை பேர் 5G ஃபோன் வச்சுருக்காங்க, 5Gயில் டவுன்லோட் பண்ணுறாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. பட்டன் ஃபோன் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. அதே ஏர்டெல் எடுத்துட்டிங்கன்னா ஏர்டெல்லில் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 5G ஃபோனில் ஒரு நாள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுற ஆளும் இருக்குது. ஏன்னா 5G அன்லிமிட்டடுங்கிறதுனால டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் டிராஃபிக் கம்மி. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கு. ஸோ பேங்க் எல்லாமே இந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கே தான் வரும். ஸோ பேங்க்கோட டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ பேங்க் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆண்டனா வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏடிஎம் மேலே ஒரு ஆண்டனா இருக்கும். எல்லா ஏடிஎம் மேலேயும் ஒரு ஆண்டனா வச்சுருப்பாங்க. அந்த ஆண்டனா தான் எல்லா பேங்க்கையும், அதாவது அவங்களோட பிரான்ச் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அவங்க பிரான்ச் ஏடிஎம் மட்டும் அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது வெளிலேருந்து ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் பப்ளிக் நெட்வொர்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும், அதை ஹேக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பேங்க்கோட நெட்வொர்க் தனியாக இருக்கும், மற்றது கூட கனெக்ட் ஆகாது. ஸோ பப்ளிக் கூட கனெக்ட் ஆகாது. ஸோ பப்ளிக் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் வேணாலும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா யார் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ மொபைலில் நீங்கள் லேண்ட்லைன் இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் ஒயர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த பப்ளிக் நெட்வொர்க்கில் தான் வரும். இதில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ பே பண்ணாமல் இந்த சர்வீஸ் கிடைக்காது. பே பண்ணாமல் கிடைக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் கிடைக்கும். சம்டைம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனினார்னு ஒரு கம்பெனி இருந்தது. யாருக்கா தெரியுமா? யூனினார் அப்படின்னு ஒரு மொபைல் நெட்வொர்க் இருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது 2004 2005 இருந்தது. அப்போலாம் நீங்கள் பிறந்துட்டீங்களா? இல்லை. நான் +2 படிக்கும் போதெல்லாம் யூனினார்னு ஒரு கம்பெனி, அப்போல்லாம் எம்டிஎஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. எம்டிஎஸ், விர்ஜின் மொபைல், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு அப்போ வந்து 7-8 நெட்வொர்க் இருந்தது இந்தியாவில். யூனினார் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால், இப்போ தான் அன்லிமிட்டெட் கால் வந்தது. அவங்க அப்போ அந்த யூனினார் கம்பெனி உள்ளே வரும்போது அன்லிமிட்டெட் கால், சிம்மு ஃப்ரீ. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட
ஒரு 3 மாதம் வரைக்கும் ஃப்ரீ. இப்போ ஜியோ ஆரம்பத்தில் விடும்போது பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஃப்ரீ கொடுத்தாங்க. யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? 3 மாதம் ஜியோ வந்து ஃபஸ்ட்டு அவங்க நெட்ஒர்க்கை லான்ச் பண்ணும்போது 3 மாதம் அன்லிமிட்டெட் ஃப்ரீ, என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம். யூஸ் பண்ணிங்களா இல்லையா? பண்ணலையா? ஸோ ஃபஸ்ட்டு விடும்போது 4G, அப்போ 4G தான் ஆக்டிவில் இருந்தது. ஸோ 4G to 5G மாறுற அந்த ஸ்டேஜ் 3 மாதம் நீங்கள் சிம்மை மட்டும் வாங்கிட்டா போதும், அன்லிமிட்டாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், அந்த நெட்ஒர்க் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும், பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் சார்ஜஸை பே பண்ணிவிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர் எப்படி இருக்கும், ப்ரைவேட்டில் இருந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்காது. ஏன்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், ஸோ யார் வேணாலும் அதை யூஸ் பண்ண முடியும், ஸோ யார் வேணாலும் அதை ஹேக் பண்ணவும் முடியும், ஹேக்கராக இருந்தாங்கன்னா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பப்ளிக் நெட்ஒர்க்கில் வந்துடும். அடுத்தது சர்வீஸ் அண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டைப்பு. ஸோ பியர் டு பியர், கிளைண்ட் சர்வர், ஹைப்ரிட். ஸோ பியர் டு பியரை பொறுத்த வரைக்கும் 2% இடையில உள்ள லேப்டாப்போ இல்லை மொபைலோ இல்லை டெஸ்க்டாப்போ, ஸோ அவங்களுக்கு இடையில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணுறதோ இல்லை நெட்ஒர்க்கை ஷேர் பண்ணுறதோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. ஸோ இப்போ நானும் இப்போ சைலேந்திராவும் இப்போ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பேர் டு பேர் மூலிமா அப்படின்னா, நான் இங்கேருந்து அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவன் எனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ 2 பேரும் ஈக்குவலாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு ஈத்தர்நெட் கேபிள் தான். இப்போ நீங்களே பண்ணலாம். இப்போ நம்மளே ஈத்தர்நெட் கேபிள் இருக்கு இல்லையா, 2 பிசியை கனெக்ட் பண்ணிவிட்டு 2 பிசிக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணலான்னா ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் யூஎஸ்பி மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த பியர் டு பியர் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யூஎஸ்பி மூலிமா பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும், பியர் டு பியர் மூலிமா பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஈக்குவல் ப்ரிவிலேஜ் அதில் கிடைக்கும். ஸோ 2 பேருமே சர்வர் தான், 2 பேருமே கிளைண்ட்டு தான். ஸோ ஒருத்தர் சர்வர் ஒருத்தர் கிளைண்ட்டு, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹை ப்ரிவிலேஜ் ஒருத்தருக்கு ரொம்ப லோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு சின்ன ஒர்க் அவுட் மூலயமா நம்ம அதை பண்ணி பார்ப்போம். ஸோ பேக்கெட் ட்ரேசரை ஓப்பன் பண்ணிக்கங்க, 2 பிசி போடுங்க, 2 பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணிவிட்டு 2 இடையில கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது லோக்கலாக பண்ணுறது தான். ஸோ நீங்கள் உங்கள் பிசி இன்டர்நெட் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு 2 பேருக்கு இடையில கம்யூனிகேஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். நெட்டே இல்லாமல் தான், நெட்டே தேவையில்லை, நெட்டே இல்லாமல் 2 பேருக்கு இடையில நீங்கள் ஈக்குவலாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒயர்டு தான். ஸோ இப்போ இந்த டயக்ராமை நம்ம பேக்கெட் ட்ரேசரில் ட்ரா பண்ணிவிட்டு அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ இப்போ பியர் டு பியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹெட்டிங் கொடுங்க. பியர் டு பியர். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு பார்டர்லாம் போடுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பிசி எடுங்க. ஸோ எண்டு டிவைஸுக்கு போயிட்டு ஒரு பிசி இன்னும் ஒரு லேப்டாப் கூட எடுத்துக்கலாம். ஸோ 2மே வந்து ஒரே மாதிரியான டிவைஸ் தான். ஸோ நான் ஐபி அசைன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு பிசிக்கான ஐபி 100.0.0.1, ரெண்டாவது பிசிக்கான ஐபி 100.0.0.2. ஸோ இந்த ஐபியை நான் பிசிக்குள்ளேயும் அசைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிசியை ஓப்பன் பண்ணிக்கங்க. எப்போ போல் டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன், அதில் போயிட்டு 100.0.0.1. ஸோ இது கிளாஸ் ஏங்கிறதுனால ஒரு 255 மீதி 3 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ
இது அசைன் பண்ணியாச்சு. நான் ரெண்டாவது பிசி அதாவது லேப்டாப்புக்கும் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன், ஸோ ரெண்டுக்கும் ஐபி அசைன் பண்ணியாச்சு. இப்போது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் மூலயமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் என்ன கேபிளுங்க கனெக்ட் ஆகிருக்கு, காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள், ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் இங்கே கனெக்ட் ஆகாது. ஏன்னா இங்கே லேன் கேபிள் தான். லேன் கேபிள் வச்சா 2 பிசி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு சிம்பிள் பிடிஓ எடுத்து 2 பிசிக்கு இடையில நம்ம கொடுத்து பார்க்கும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஸோ பிசி 1லேருந்து பிசி 2க்கு போட்டாலும் பிசி 2லேருந்து பிசி 1க்கு போட்டாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். பிங்கும் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நம்ம பிடிஓ மட்டும் போட்டு பார்த்து என்றைக்குமே கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, பிங் பண்ணி பார்த்தணும். ஸோ பிங்கு ஸ்பேஸ் 100.0.0.2. இதை நீங்கள் ரியல் டைமில் இப்போ உங்கள் பிசியில் கூட பண்ணி பார்க்கலாம். சேம் இதே கான்ஃபிகரேஷனை ஒரு லேன் கேபிள் எடுத்துக்கங்க, 2 பிசிக்கு இடையில கனெக்ட் பண்ணுங்கள், 2த்துக்கும் ஐபி அசைன் பண்ணுங்கள், 2மே ஒரே நெட்வொர்க்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒன்று 192 ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னொன்று 192 தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ கிளாஸ் ஏன்னா இதுவும் கிளாஸ் ஏ, நெட்வொர்க் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது. ஸோ 2மே வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் செக் பண்ணியாச்சா? இப்போ நம்ம பேர் டு பேரை பேக்கெட் ட்ரேஸரில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காஸ்ட்லி கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் நமக்கு செலவு பண்ண போகிறது ஒரே ஒரு ஈத்தர்நெட் கேபிள் மட்டும்தான். ஸோ மற்றபடி நம்ம பிசி நம்ம லேப்டாப் அதில் எந்த எக்ஸ்ட்ரா எந்த காம்பவுண்டுமே அங்கே இன்வால்வ் ஆகலை. அதே மாதிரி இதில் சர்வர் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். 2 பேருமே ஈக்குவல் ப்ரிவிலேஜ். தனியாக ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் கிடையாது. கிளைண்ட் சர்வர் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சர்வர் இருக்கும், மீதி எல்லோரும் கிளைண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் செட்டப் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது இதில் ஒன்றுமே இல்லை. மெயின்டைன் பண்ணுறதுக்கோ மேனேஜ் பண்ணுறதுக்கோ இதில் எந்த கான்ஃபிகரேஷனுமே கிடையாது. வெறும் ஐபி அசைன் பண்ணுறோம், கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான். இதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கல் பர்சன் வேணும். முதல்ல அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு டெக்னிக்கல் பர்சன் தான் வேணும். கமாண்ட்லாம் டைப் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இங்கே நம்ம தேவையில்லை. ஓகேவா? இதில் அட்வான்டேஜ் இருக்குன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் கிடையாது. 2 பேருமே ஈக்குவல் ப்ரிவிலேஜ். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இதில் நான் தான் பெரிய ஆள், இன்னொருத்தர் தான் பெரிய ஆள், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட் சர்வர் மாடல் தான் போகணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் டேட்டாவை பேக்கப் எடுக்க முடியாது. இதுவே கிளைண்ட் சர்வர் மாடலாக இருந்ததுன்னா எல்லா டேட்டாவும் சர்வரில் பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணுற டேட்டா ஒரு காப்பி சர்வரில் பேக்கப் ஆகும். நீங்கள் டேட்டா ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை 10 கிளைண்ட் இருந்தாலும் 10 கிளைண்ட்டு ஷேர் பண்ணுற டேட்டா சர்வரில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் சேவ் ஆகும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த பேர் டு பேரில் அது முடியாது. அதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ இப்போ இதை வந்து நம்மளே தான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ 2 பேருக்கு இடையில யாராவது ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணால் செக்யூரிட்டி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் கிளைண்ட் சர்வர் மாடலுக்கு போகிறீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூ அங்கேயும் இருக்குது, ஆனால் இதில் சொல்கிற அளவுக்கு இருக்காது. அப்படி இஷ்யூ வந்தால் இங்கே நம்ம தான் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் கிளைண்ட் சர்வர் மாடல் ஏதாவது இஷ்யூ வருதுன்னா சர்வர் அட்மின் அதை மேனேஜ் பண்ணுவார். நம்ம கிளைண்ட்டாக இருந்து கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சர்வர் அட்மினை கான்டாக்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே அது மாதிரி பண்ண முடியாது. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நம்மளே தான் பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது கிளைண்ட் சர்வர் மாடல். ஸோ கிளைண்ட் சர்வர் மாடல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மாதிரி மல்டிமீடியா ஃபைல்ஸ்
சாஃப்ட்வேர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக. இப்போது சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பேக்கெட் ட்ரேசர் உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக, பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ அப்போது ஒவ்வொருத்தரும் காப்பி பண்ணுறதுக்கு குறைஞ்ச 2 நிமிஷமாக அது ஆகும். அது இன்சர்ட் பண்ணணும், அது காப்பி ஆகணும். அது வெறும் 136 MB ஃபைலாக இருந்தால் கூட காப்பி ஆகிறதுக்கு 1 or 2 minutes எடுத்துக்கும். அது USB 2ஆக இருந்தால், 3ஆக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கலாம். இப்போ இருக்கிற 30 பேருக்கு பண்ணோன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் எல்லாருக்கும் அந்த ஃபைல் கிடைக்கிறதுக்கு. இதுவே கிளைண்ட் சர்வர் மாடலாக இருந்ததுன்னா ஒரே சமயத்தில் அந்த 30 பேருமே லாகின் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் கிளைண்ட் சர்வர் மாடலில் உள்ள ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஒரே ஒரு ஃபைலை மட்டும் நீங்கள் சர்வரில் போட்டுட்டு அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை எல்லோரும் கொடுத்தா போதும். ஸோ அதில் லாகின் பண்ணி நம்ம எல்லோரும் ரிமோட்டில் எடுத்துக்க முடியும். சர்வர் எங்கேயே இருக்கும், ஃபைலும் அங்கே இருக்கும். ஆனால் நம்ம இங்கேருந்து நம்ம பிசியிலேருந்தோ இல்லை லேப்டாப்லேருந்தோ அந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கிளைண்ட் சர்வர் மாடல் யூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு யூஸ் கேஸ். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ பியர் டு பியரில் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், யாருக்கு அக்சஸ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மானிட்டர் பண்ணலாம். ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு சர்வரில் லாகில் ஸ்டோர் ஆகும். யார் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எத்தனை முறை நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணாங்க, எங்கேயாவது டவுன்லோட் பண்ணாங்க, அவங்க ஐபி அட்ரஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஒரு லாகாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அவங்கள மானிட்டர் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே கிளைண்ட் சர்வரில் மட்டும்தான் பாசிபிள். அதே மாதிரி செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் அட்மின் அதை பார்த்துப்பாங்க. ஸோ நெட்வொர்க் அட்மின், அந்த சர்வர் அட்மின் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிக்க போகிறாங்க, நம்ம பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி எல்லா ரிசோர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ரிசோர்ஸ் அப்படின்னா பிரிண்டர், ஸ்கேனர், இப்போ நம்ம பிசியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் மற்ற நெட்வொர்க் டிவைஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் பேர் டு பேர் போனீங்கன்னா அதில் மற்ற டிவைஸை கனெக்டே பண்ண முடியாது. 2 பேருக்கு இடையில மட்டும் தான் பண்ணிக்க முடியும். அது பிரிண்டராக இருந்தாலும் சரி, இன்னொரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கு இடையில மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. கிளைண்ட் சர்வரில் எல்லா ரிசோர்ஸுமே நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் பண்ணிக்க முடியும். எல்லாமே வேறு ஒரு ஏரியாவில் இருக்கும், வேறு ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கிளைண்ட்டு, ஸோ சர்வர் கீழே உள்ள மற்ற கிளைண்ட்டு எல்லாருக்கூடையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு சர்வருக்கு 50 கிளைண்ட் இருக்கீங்கன்னா அந்த 50 பேரும் 50 பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். பேர் டு பேரில் பண்ணுற அதே மெத்தடில் நீங்கள் கிளைண்ட் சர்வர்லேயும் பண்ண முடியும். ஆனால் இங்கே சர்வர் வேணும். ஸோ காஸ்ட்லி. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லி. பேர் டு பேரை விட உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸிங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு நமக்கு இவங்க எல்லாமே கிளைண்ட்டு. ஸோ லேப்டாப்பு, பிசி, மொபைல், இவங்க எல்லாம் கிளைண்ட்டு. ஸோ ஒரே ஒரு சர்வர் கனெக்ட் பண்ண போகிறோம். சர்வருக்கும் கிளைண்ட்டு கடையில் ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சர்வர்லேருந்து சுவிட்சுக்கு கம்யூனிகேட் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் அதுதான். செஞ்சிடலாமா? இந்த மாதிரி 2 பிசியை கனெக்ட் பண்ணி அதுக்கு இடையில நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் அப்படியே கீழே நம்ம இதை ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட் சர்வர் மாடல். ஸோ நமக்கு எதுக்கு தேவைப்படக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நெட்வொர்க் டிவைஸில் போயிட்டு ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறோம். ஸோ சுவிட்சில் 2960 அப்படிங்கிற 24 போர்ட்டு சுவிட்ச் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து தேவைப்படுறது என்ன டிவைஸில் போயிட்டு ஒரு சர்வர், அதுக்கப்புறம் ஒரு 5 பிசி. ஸோ இவ்வளோதான்.
ஸோ இப்போது கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன ஐபி அசைன் பண்ண போகிறோங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ சர்வர் எப்போவுமே ரவுட்டருக்கு அடுத்த முக்கியமான ஒரு காம்போனன்ட் சர்வர். ஸோ ரவுட்டருக்கு எப்போவுமே ஐபி அட்ரஸ் 1 தான் அசைன் பண்ணுவோம். இப்போ ரவுட்டர் இல்லாதனால சர்வருக்கு நான் 1ங்கிற ஐபி அசைன் பண்ணிக்க போகிறேன். என்ன ஐபி? 75.0.0.1. இதுதான் சர்வரோட ஐபி. அடுத்தது பிசி 1க்கு 2ன்னு கொடுக்குறேன், பிசி 3க்கு 3ன்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்த ஐபியை நான் பிசிக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஐபி எப்படி அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் கனெக்ஷனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஐபி சர்வருக்கு, ஸோ சர்வர் டு சுவிட்சு. அதுக்கு அடுத்தது சுவிட்சிலேருந்து பிசி, 2வது பிசி, 3வது பிசி, 4வது பிசி, 5வது பிசி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெளில டைப் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே சர்வருக்குள்ளே பிசிக்குள்ளே நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல சர்வருக்குள்ளே வந்துடுறேன். சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை சர்வீஸ் இருக்குது. இதில் ஒரு 6-7 சர்வீஸை நம்ம இந்த லெவலில் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்புக்கு போயிடுறேன். எப்பவும் போல் ஐபி கான்ஃபிகரேஷனில் ஐபியை கொடுத்துட்றேன். ஸோ இங்கே டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ் சர்வர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. அதெல்லாம் நம்ம பின்னாடி அசைன் கனெக்ஷன் கொடுக்கலையா? ஸோ கனெக்ஷன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஐபி அசைன் பண்ணுங்கள். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே போகிறீங்க, ஐபி அட்ரஸ், ஐபி கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போகிறீங்க, ஐபியை அசைன் பண்ணுறீங்க. ஸோ ஐபி அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி செக் பண்ண வேண்டியதான். இப்போ சர்வரை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சர்வீசஸ் அப்படின்னு வரும். எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 10 அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 சர்வீஸ், 10+ சர்வீசஸ் இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் இந்த சர்வரை ஒரு வெப் சர்வரை ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா HTTP சர்வீஸ்க்குள்ளே போகணும். இதுவே இதே சர்வரை DHCP, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்கால், அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் பண்ண வைக்கணும் அப்படின்னா DHCP சர்வீஸை யூஸ் பண்ணணும். அடுத்தது இதில் DHCPங்கிறது IPv4, இதில் DHCP6ங்கிறது IPv6 நீங்கள் அசைன் பண்ணலாம். அடுத்த TFTP, ஸோ இதுவும் ஒரு சர்வீஸ், இது ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். ஓகேவா? ஸோ DNS, டொமைன் நேம் சிஸ்டம், இப்போ நம்ம வந்து ஐபியை வந்து நேமாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஐபி அட்ரஸுக்கு பதிலாக நேம் அசைன் பண்ணோம் ஒரு பர்டிகுலர் பிசிக்கு, இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? சிஸ்லாக், ஸோ சிஸ்டமோட லாக் டீட்டெயில், இப்போ ரவுட்டரோடதோ இல்லை சுவிட்சோட லாகை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா சிஸ்லாக் அப்படிங்கிற இந்த சர்வீஸை யூஸ் பண்ணலாம். அடுத்த AAA, ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டியில் இந்த சர்வீஸை நம்ம பார்ப்போம். அத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன், ஸோ அந்த கேட்டகரியில் வரும். இது யார் வந்து பர்டிகுலர் சர்வீஸை அக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணுவோம்.
என்டிபி. ஸோ என்டிபியும் ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். இதுவும் நம்ம முடிஞ்சால் இந்த சர்வீஸில் இந்த சப்ஜெக்டில் பார்ப்போம், இல்லைனா சைபர் செக்யூரிட்டியில் பார்ப்போம். ஸோ இமெயில் சர்வராகவும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலாகவும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும், ஐஓடி சர்வராகவும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். அது இல்லாமல் விர்ச்சுவல் மெஷின் மேனேஜ்மெண்ட் இதையும் நம்ம இங்கேயே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சப்ஜெக்டில் கிடைக்காது. அடுத்தது ரேடியஸ் இஏபி. ஸோ ரேடியஸ் சர்வர் உங்களுக்கு AAAலே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் சர்வர், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சர்வரும் அதிலே வரும். ஸோ 2 சர்வர் அங்கே வரும். ஸோ ரேடியஸ் தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சர்வீசஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் மானிட்டரிங்க்கு இந்த சர்வீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கே இந்த சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சர்வரில் இது அடிஷ்னலாக இந்த சர்வீசஸ் எல்லாமே அது கூடயே எனேபிள் ஆகிருக்கும். நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம சர்வரை இந்த சர்வீஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கோம், அது கூட மற்ற பிசியை கனெக்ட் பண்ணிவிட்டு 2 கடையில் கனெக்டிவிட்டி இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் சர்வர் டு பிசி அதை நீங்கள் பிங் பண்ணி பார்த்தாலும் சேம் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ரவுட்டரை நீங்கள் பிங் பண்ணி பார்க்கும்போது ரவுட்டருக்கு நீங்கள் சிம்பிள் பிடி எடுத்து போடும்போது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகும், 1 or 2 டைம்ஸ் ஃபெயில் ஆகும், அப்புறம் பாஸ் ஆகிருக்கும் ரவுட்டர். ஸோ ரவுட்டர் டு பிசி நீங்கள் கனெக்டிவிட்டியை செக் பண்ணும்போது. ஆனால் சர்வர் ஏன் அப்படி ஆகுனா, இப்போ நீங்கள் ரவுட்டிங் எந்த ரூட்டில் போகணுங்கிறது அது முதல்ல ஒரு அல்காரிதம் இருக்குது. ரவுட்டிங் நிறைய அல்காரிதம், ரிப் அல்காரிதம், OSPF அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம் அது உள்ள கால்குலேஷன் நடக்கும் எந்த ரூட்டில் போகணுன்னு. ஸோ அது உடனே முடியாது, டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்டிவிட்டி செக் பண்ணும்போது அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும், எந்த ரூட்டில் அனுப்பலாம் அப்படின்னு அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உடனே கேட்கும்போது அது கொடுக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபெயில் ஆகும். நீங்கள் அல்காரிதமாக நீங்கள் செட் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷனை செட் பண்ணியிருந்தா கூட, கரெக்டாக கான்ஃபிகரேஷனை கொடுத்துருந்தா கூட 3 தடவை வரைக்கும் ஃபெயில் ஆகும். நம்ம இப்போ ரவுட்டிங் மெத்தட் போகும்போது நான் காட்டுறேன். ஓகேவா? ஸ்டேட்டிக் ரவுட்டிங், டைனமிக் ரவுட்டிங், ரிப் ரவுட்டிங், OSPF ரவுட்டிங், இந்த மாதிரி ஒரு 4-5 டைப் ஆஃப் ரவுட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ரவுட்டிங் மெத்தட்லேயுமே ஃபஸ்ட்டு மினிமம் 2 டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எப்போவுமே பாஸே ஆகாது. ரவுட்டரோட ஒரு கான்ஃபிகரேஷனே அப்படி தான். ஃபஸ்ட்டு 2 டைம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப ரேர், 0.001% ஃபஸ்ட் டைமே வந்து பாஸ் ஆகலாம். ஆனால் மேக்ஸிமம் 99.99% ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸே ஆகாது. இதை செக் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஸோ கனெக்ஷன் இப்படி தான் கொடுப்போம். சர்வீசஸை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது கிளைண்ட் சர்வர் மாடலை நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்? ஸோ பியர் டு பியரில் இருந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இங்கே அட்வான்டேஜாக இருக்கும். இல்லை சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இருக்குது இங்கே. ஸோ ஒரு சர்வர் இருக்கிற எல்லா கிளைண்ட்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், அதை மேனேஜும் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது தான், ஒரு பென்ட்ரைவ் வச்சு ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் எல்லாருக்கும் காப்பி பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரே ஒரு சர்வரில் அந்த சாஃப்ட்வேரை போஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் எடுத்துக்கிறதுலையும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகாது, நம்ம சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ரொம்ப நேரம் எடுத்துக்கலையே அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்காக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி செக்யூரிட்டி. ஸோ கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்கில், ஸோ கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு வச்சுருக்க நெட்வொர்க்கில் உங்களுக்கு செக்யூரிட்டி வேறு யாரும் வெளியிலேருந்து வர முடியாது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையுமே வந்து ஹேக்கரோட அந்த பார்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்கள் லாஸ்ட் டே நான் பண்ணி காட்டுறேன். நேற்றே ஒன்று டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டே போட்டு நான் பார்த்துருவேன். ஓகேவா? ஒரு 3 ஹேக்கிங் பண்ணுறோம் லாஸ்ட் டே. அடுத்தது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் சொன்னேன். இப்போ நம்ம 30 பேருக்கு 2 நிமிஷம் ஆகிறதுக்கு பதிலாக 30 பேரும் அதே 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே
அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை நம்ம எடுத்துக்க முடியும் சர்வர்லேருந்து. ஸோ 1 மணி நேரம் ஆக வேண்டிய இடத்துல ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லாருக்குமே அந்த ரிசோர்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுதான் இங்கே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் முதல்ல காஸ்ட்டு தான். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சர்வருக்கு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 50,000 போட்டு சர்வர் வாங்க முடியாது. அதோட மதர் போர்டு 25,000 இருக்கும். ஓகேவா? ஸோ மதர் போர்ட், அதுக்கான ரேமு. ஸோ ரேம் வந்து இப்போ நம்ம பிசியில் யூஸ் பண்ண 16 GB ரேம்லாம் யூஸ் பண்ண முடியாது. 32 GB மினிமம் வேணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஹார்ட் டிஸ்க்கு. ஏன்னா சர்வர் தான் அதிகமாக ரன் ஆக போகுது, 24 hours ரன் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஹார்ட் டிஸ்க்கு, டெடிக்கேட்டட் சி டிரைவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, டேட்டாவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்குன்னு, ஸ்டோரேஜ். ஏன்னா பேக்கப் எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்க் தான் ஸ்டோர் ஆக போகுது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஃபைலோட லாக் எல்லாமே அதுதான் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது அதுக்கான ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான கேபினெட்டு. ஸோ கேபினெட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மல் நம்ம இப்போ செப்ரானிக்ஸ் மாதிரி லோக்கல் கேபினெட்லாம் போட முடியாது. ஸோ அதுக்குன்னு கூலிங் அதிகமாக தேவைப்படுனா ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். அதுக்கு கூலிங்காக லிக்யூடு கூலிங்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த லிக்யூடு வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். லிக்யூடு கூலிங், வேப்பர் கூலிங், இந்த மாதிரி கூலிங்க்குன்னு ஸ்பெஷலான அந்த கேபினெட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த கேபினெட்டே 10,000 மேலே இருக்கும். வெறும் 1000-2000 வாங்குகிற கேபினெட்டு சர்வருக்குன்னு 10,000 மேலே வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது கண்டிப்பாக சர்வருக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது, நம்ம நார்மல் பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி விண்டோஸ் 10 11 அங்கே போட்டிருக்க மாட்டாங்க. நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது விண்டோஸ் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்வரோட ஓஎஸ் விண்டோஸ் சர்வர் 2022, விண்டோஸ் சர்வர் 2025. இப்போ லேட்டஸ்ட்டாக 25 தான் வந்திருக்கு, 26 இன்னும் வரல. ஓகே, இப்போ அது வந்து இப்போ நார்மலாக நம்ம விண்டோஸ் 10 11 பார்த்தீங்கன்னா 3000 to ஒரு 8000 இருக்கலாம் நீங்கள் லேட்டஸ்ட்டு வாங்கினீங்கன்னா கூட. ஆனால் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் குறைஞ்சது 10,000 மேலே தான் இருக்கும் நீங்கள் வாங்குகிற வெர்ஷனை பொறுத்து. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கும் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இப்போ இதெல்லாம் அட்மின் அதை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இப்போது டிஹெச்சிபி சர்வரை கான்ஃபிகர் பண்ணணும்னா எல்லாம் ரிலே பண்ணுற முடியாது. ஸோ அதை பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டு அட்மின் வேணும். ஸோ அவங்களுக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பேர் டு பேரில் அந்த வேலையே கிடையாது. 2 பேர் இருந்தால் போதும், கேபிளை கனெக்ட் பண்ணுறோம், ஐபி அசைன் பண்ணுறோம், நம்ம வேலையை பார்க்குறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஆனால் இதில் அப்படி கிடையாது, நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ அடுத்தது ஹைப்ரிட் நெட்வொர்க். ஸோ ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் இதில் பியர் டு பியர் கிளைண்ட் சர்வர் மாடல். ஸோ ரெண்டையுமே நம்ம ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் சர்வரில் கிடைக்கிற அந்த ஃபீச்சரும் கிடைக்கும், பேர் டு பேரில் கிடைக்கிற அட்வான்டேஜும் இதில் இருக்கும். ஸோ பேர் டு பேரில் நம்ம 2 பேருக்கு இடையில தான் நீங்கள் ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா பேர் டு பேர் மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 50-60 கிளைண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கிளைண்ட் சர்வர் யூஸ் பண்ணலாம். ஸோ யூசர் கம்மியாக இருக்கும்போது பேர் டு பேர், யூசர் அதிகமாக இருக்கும்போது கிளைண்ட் சர்வர். உங்களுக்கு மானிட்டர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னா கிளைண்ட் சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மானிட்டர் கண்ட்ரோல்லாம் பண்ண தேவையில்ல, 2 பேர் இடையில மட்டும் ஒரு சின்ன ஃபைல் தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா பேர் டு பேரே நீங்கள் போயிடலாம். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 மாடலுமே 2 கேட்டகரியுமே உங்களுக்கு ஒரே நெட்வொர்க்குள்ளே கிடைக்கும். ஓகேவா? இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ என்ன ஆகும், நம்ம 2 மாடலையும் வைக்கும்போது காஸ்ட் இன்னும் அதிகமாகும். ஓகேவா? இதில் நம்ம சென்ட்ரலைஸாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் அதில் அந்த அட்மினுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் இதில். ஸோ அதுதான் இதில் ப்ராப்ளம். அதே நேரத்தில் அட்வான்டேஜும் இதில் இருக்க தான் செய்யும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இதில் கிளைண்ட் சர்வர் மாடல் இருக்கும் ஹைப்ரிட்டில். அதே மாதிரி லோக்கலாக நம்ம லோக்கலில் இருக்கிற ரெசோர்ஸஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேர் டு பேர் மூலயமா. ஓகேவா? அதே மாதிரி ஒர்க் குரூப். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட் 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரையும் ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சுட்டு, இப்போ சிசிஐ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்கள ஒரு குரூப்பாக ஆக்கிடலாம். அவங்களையும் தனியாக ஆக்கிட்டு அவங்கள நம்ம சர்வர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ சிஎஸ்பிஎஸ் அவங்க தனியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் குரூப் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த கிளைண்ட் சர்வர் இருந்தாலே பண்ணிக்க முடியும். ஸோ பியர் டு பியரும் சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம குரூப்பை நிறையா க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி டூப்ளிகேட் ஃபைல் நிறைய சர்வரில் ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரே ஃபைலை மல்டிபிள் குரூப்பில் நம்ம அனுப்பும்போது ஒவ்வொருத்தரும் அதை எடுக்கும்போது அந்த ஃபைலோட லாகு சர்வரில் தான் க்ரியேட் ஆகும். இப்போ 3 குரூப் இருக்குன்னா 3 டூப்ளிகேட் ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ட்ரைவ் வந்து ஓவர்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எஃபோர்ட் போட்டு அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி பேக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பேக்கப் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கலாம் இந்த டைப்பில். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த நெட்வொர்க் டைப்பில் இந்த பேஸ்ட் ஆன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் கேட்டகரியில் இந்த 3 டைப்பு தான். ஸோ 3 கேட்டகரியுமே யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா 2 கேட்டகரியை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. எதுனா ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி கிளைண்ட் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பியர் டு பியர் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பியர் டு பியர் பெருசாக தேவைப்படாது. ஏன்னா நமக்கு ஒயர்லெஸ் வந்துருச்சு. அதனால் ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அப்படியே நமக்கு அதுக்கு தனியாக ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் நியர்பை ஷேர் மூலயமா அனுப்பிக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு கேபிளை தேடிக்கிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. ஸோ முன்னெல்லாம் ஒயர்லெஸ் இல்லாதனால அப்போ தேவைப்பட்டது. ஸோ இப்போ அது தேவைப்படாது. ஸோ இப்போ அடுத்தது லாஸ்ட் கேட்டகரி ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஸோ ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 4 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஸோ லேனு, மேனு, வேனு, பேனு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், லேனை பார்ப்போம். ஸோ லேன் தான் இருக்கிறதுலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் டைப். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் அதே லேன் தான். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பில்டிங், இதிலே ஒரு சிங்கிள் ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு ஃப்ளோரோ இல்லை மல்டிபிள் ஃப்ளோரோ, இல்லை ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூமோ. ஸோ அங்கே கூட நீங்கள் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு அதுக்கு ஐஎஸ்பிலேருந்து இன்புட்டு ரவுட்டருக்கு வந்திருக்கும். ஸோ ரவுட்டர்லேருந்து நம்ம சர்வர் கொடுத்து மற்ற கிளைண்ட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து லேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ இங்கே அதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அதுதான் ட்விஸ்டட் பேர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் கோஆக்சியல் கேபிள். கோஆக்சியல் கேபிளில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா கனெக்டர் ப்ராப்ளம் தான். ஸோ கனெக்டர்ஸ் அவைலபிளாக தான் இருந்தது. ஆனால் அந்த கனெக்டர் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற RJ45 கனெக்டர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கான கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கோஆக்சியல் கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் 2 போர்ஷனை ஒன்றா கனெக்ட் பண்ணும்போதோ இல்லை அதுலேருந்து நீங்கள் நெட்வொர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போதோ அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஓகேவா? இப்போ அப்படி கிடையாது. சுவிட்ச் இருக்குது. ஒரே ஒரு கனெக்ஷன் கொண்டு சுவிட்சில் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கோஆக்சியல் கேபிள் சுவிட்ச் இருந்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கனெக்டர் எடுத்து இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஜாயின் போட்டு தான் கொடுக்குற மாதிரி இருந்ததே தவிர சுவிட்சை போட்டு ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ லேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற டைப்லாம் மேனோ வேனோ கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நெட்வொர்க்கில் அடாப்டர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இங்கே நெட்வொர்க் அடாப்டர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரவுட்டர். ஸோ ரவுட்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே நமக்கு லேனுக்கு ரவுட்டருங்கிறதே தேவைப்படாது. சர்வர் இருந்தால் போதும், இல்லை ஃபயர்வால் இருந்தால் போதும். சர்வரோ ஃபயர்வாலோ ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், சுவிட்சில் கொடுத்துட்டு பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது முக்கியமாக சுவிட்ச் இருக்கும், கேபிள் இருக்கும். ஸோ இங்கே நெட்வொர்க் அடாப்டருங்கிறது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது தேவையில்லை. நமக்கு ஐஎஸ்பிலேருந்து ஒரு ஃபயர்வால்லே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இருக்குது, ஹார்ட்வேர் ஃபயர்வால் இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி சர்வர் மட்டும் இருந்தால் போதும். சர்வர் இல்லாமல் லேனை ரன் பண்ண முடியாது. சர்வர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா டிஹெச்சிபி மூலயமா நம்ம கொடுப்போம். அது இல்லாமல் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணுறதுக்கும் சர்வர் வேணும். ஸோ அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் வேணும். இப்போ நாங்களே இப்போ கொடுத்துருக்க நெட்வொர்க்கில் 1 Gbps வரும் எல்லாருக்குமே.
லோடு கம்மியாக இருந்ததுன்னா எங்களுடைய அவுட்புட் வந்து 1 Gbps, வாங்கிறது 2 Gbps, ஆனால் உங்களுக்கு கொடுக்கறது வந்து 1 Gbpsல கொடுப்பாங்க. அதுலேயும் உங்களுடைய ஒவ்வொரு டேபிளுக்கும் லிமிட் பண்ணியிருப்போம். 50 Mbps இருந்து 100 Mbps இவ்வளோ தான் கொடுத்துருப்போம். எனக்கு வர்றது வந்து 1 Gbps வரும். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணணும், நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்பீடை லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் ஃபயர்வாலில் பண்ணலாம் கண்ட்ரோல். ஸோ சர்வர்லேயும் ஃபயர்வால்லையும் ஸ்பீடை வந்து லிமிட் பண்ண முடியும். ஏன்னா அது வழியாக நெட்வொர்க் வர்றதுனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு ஃபீச்சர். ஸ்பீடை லிமிட் பண்ணுறது, அதே மாதிரி யார் அக்சஸ் பண்ணணும், எந்த ஐபி வரைக்கும் அக்சஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம லிமிட் பண்ணிக்க முடியும். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரை தாண்டி தான் வரணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நெட்வொர்க் பிரீச் நடக்குது, இப்போ ஏதாவது ஒரு ஹேக் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஹேக்கர் வந்து அட்டாக் பண்ணுறாருன்னா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சர்வருக்கு அது இண்டிகேட் ஆகிடும். ஸோ சர்வருக்கு தெரிஞ்சிடும் நம்ம லேனுக்குள்ளே சர்வர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா. ஸோ அந்த நெட்வொர்க் ரிலேட்டட் ஏதாவது செக்யூரிட்டி ஃபீச்சர், செக்யூரிட்டி ப்ராப்ளம் நடந்ததுன்னா அதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ செக்யூரிட்டி மற்றதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஹையாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு டயக்ராம் போட்டு செக் பண்ணிடலாமா? ஸோ ஒரு லேனை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம கிளைண்ட் சர்வர் மாடல் போட்டோம் இல்லையா, சேம் அதே ஒரு லேன் செட்டப் தான். ஸோ ஒரு சர்வருக்கு அப்புறம் சுவிட்சு, அதுலேருந்து மல்டிபிள் கிளைண்ட்டு. ஸோ சுவிட்சு இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இதில் அப்படி தான் கொடுத்துருக்கோம். அங்கே சர்வர்லேருந்து வரும், ஒரு இன்புட் சுவிட்சுக்கு வரும், சுவிட்சிலேருந்து மற்ற பிசிக்கு எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரூமே நம்ம ஒரு லேனாக கிரியேட் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாம்? இந்த ரூமில் மொத்தம் 60 பிசி இருக்குது. ஸோ ஒரு சுவிட்சிலேருந்து 60 பிசி. ஸோ இங்கே நம்மள்ட்ட இருக்குது 24 போர்ட்டு சுவிட்ச் தான் இருக்குது உங்களோட பேக்கெட் ட்ரேசர்லேயும். அப்போது 3 சுவிட்சு போட்டுக்க வேண்டியதான். ஸோ 3 சுவிட்சை போட்டு 3 சுவிட்சுக்கு எல்லாம் லூப்பிங் இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே பண்ணலாம் இல்லையா? கனெக்ஷன் கொடுக்க பார்ப்போம். 60 பிசி இருக்கணும், 3 24 போர்ட் சுவிட்சு, ஒரு சர்வர், இன்புட்டு சர்வர்லேருந்து வரணும். சுவிட்ச் 60 பண்ணணும். அதுதான் லேன். ஸோ லேன் கான்செப்ட் பண்ண புரிஞ்சுக்காக சொல்லுங்கள். நீங்கள் அவ்வளோதுக்கு ஐபி அசைன் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஜஸ்ட்டு கனெக்ட் மட்டும் பண்ணி வச்சிரு. ஐபி அசைன் பண்ண வேணாம், கனெக்ட் மட்டும் பண்ணிடு. அதெல்லாம் கிடையாது, அதில் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ சர்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள், ஆனால் நம்ம ஐஎஸ்பியிலேருந்து நம்ம நெட்வொர்க்கை வாங்கியிருப்போம். ஸோ நாங்கள் வாங்கியிருக்கிறது 10.0.0.1, இதுதான் எங்களுக்கு ஐஎஸ்பிலேருந்து கொடுக்குற ஐபி. ஸோ அதில் நம்ம சப்நெட் பண்ணியிருக்கணும். ஸோ சப்நெட் பண்ணும்போது எத்தனை ஐபி அட்ரஸ் இதில் அசைன் பண்ண முடியும்னு ஒரு லிமிட் இருக்குது. சர்வருக்குன்னு லிமிட் கிடையாது. ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது அதை நீங்கள் எவ்வளோ ஐபி அட்ரஸ் நமக்கு வேணுங்கிறத வச்சு சப்நெட் கால்குலேஷன் போடணும். அதை நம்ம அடுத்தது பார்ப்போம் எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு. ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸ் ஒரு டாபிக் இருக்குது, அதில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, 2960ல் ஒரு 3 சுவிட்சு நானே கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
ஓகேவா? ஸோ இப்போ பாரு, நான் என்ன எப்படி கனெக்ட் பண்ணுறேன்றத நீங்கள் ஒரு முறை பாருங்கள், பார்த்துட்டு நீ கனெக்ட் பண்ணு. ஸோ 3 சுவிட்ச் இருக்குது. முதல்ல 3 சுவிட்சையும் முதல்ல நம்ம ஒரு நெட்வொர்க்குள்ளே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு 3 சுவிட்சையும் முதல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கிடச்சிடும் இல்லையா? இப்போ என்ன பண்ணோம், சர்வர்லேருந்து இன்புட்டை கொடுத்தாச்சு. சர்வர்லேருந்து சுவிட்சுக்கு இன்புட்டை கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த சுவிட்சிலேருந்து பிசி கனெக்ட் பண்ண வேண்டியதான். முதல்ல ஒரு பிசியில் 22 தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டை யூஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஒன்று சர்வருக்கு போயிடுச்சு, இன்னொன்று இந்த சுவிட்சுக்கு போயிடுச்சு. அப்போ மீதி 22 தான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சுவிட்சினால நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சது 22. ரெண்டாவது சுவிட்சினாலையும் 22 தான் பண்ண முடியும். இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் போயிடுச்சு, இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது சுவிட்சில் 22 தான், அப்போ 44. மூணாவது சுவிட்சில் 23 போர்ட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். உங்கள் விருப்பம். நம்ம வேண்டியது 60. 60ல் எப்படி வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் இதில் கனெக்ட் பண்ண முடிஞ்சது பண்ணியாச்சு. 6, 12, 18, 22. ஸோ இப்படி தான் நமக்கு சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? சேம் இதே செட்டப் தான் நம்ம இங்கே நெட்வொர்க் ரேக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இது கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ஐபி அசைன் பண்ணி நீங்கள் பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா பிங் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பேஸ் பண்ணி இருக்கிற நெட்வொர்க்கில் அடுத்தது பேன். ஸோ பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மினிமம் 10 மீட்டர். ஸோ நம்ம ஒய்ஃபை ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸ்டெண்டட் ரீஜன் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒய்ஃபைலே இன்னும் ஆக்சஸ் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மல் ஒய்ஃபை ரவுட்டர் நம்மளுடைய டிவைஸ் பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் வரைக்கும் தான் அந்த ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே போகணுன்னா நீங்கள் அடுத்தடுத்த அட்வான்ஸ் டிவைசஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் பாயிண்ட் மாதிரி ஆக்சஸ் பாயிண்ட்லேயே இன்னும் லாங் ரேஞ்சு ஆக்சஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 30 மீட்டருக்கு மேலே கூட கவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த பர்சனல் நெட்வொர்க் அப்படின்னா,
ஸோ ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை மொபைல் டிவைஸையோ ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதுக்காக, ஸோ நெட்வொர்க்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கணும், ஸோ நெட்வொர்க்குள்ளே அதை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யார் முதல்ல இந்த ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு சொன்னவர் யாருன்னா இவர் தான், தாமஸ் சிம்மர்மேன். இவர் தான் இந்த ப்ளூடூத்து, இந்த ஒய்ஃபை மாதிரி டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவர். ஓகேவா? இப்போ வரையும் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லா மொபைல் டிவைஸ்லேயும் ஒய்ஃபை இருக்குது இப்போ. ஸோ ஒய்ஃபை மூலயமா நம்ம ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு எதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக லேப்டாப் கனெக்ட் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் டு மொபைல் ஃபோன் நம்ம நெட்வொர்க் கொடுக்கலாம். அடுத்தது மீடியா பிளேயர், இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஐஓடி எனேபிள் டிவைஸ். இப்போ நம்ம ஏசிலே வந்து ஒய்ஃபை வந்துருச்சு இல்லையா, ஒய்ஃபை எனேபிள்டு ஏசி. எல்லா கன்சூமர் குட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒய்ஃபை. ஸோ அதே மாதிரி ஒரு மல்டிமீடியா டிவைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5.1 ஹோம் தேட்டர், சவுண்ட் பார், அதுக்கெல்லாம் கூட ஒய்ஃபை வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எல்லாத்துலேயும் வரல, ஒரு சில கம்பெனிஸ் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ப்ளே ஸ்டேஷன், இதெல்லாம் ஒய்ஃபை வந்துருச்சு, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ அலெக்ஸா ரொம்ப காலத்து முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அலெக்ஸாவும் சேம் இந்த பர்சனல் நெட்வொர்க் மூலயமா தான் ஒர்க் பண்ணிட்டு, வீட்டில் நம்ம ஒய்ஃபை வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ அதுவும் வந்து பர்சனல் நெட்வொர்க்கில் தான் வரும். ஸோ லேன்னு கூட சொல்லலாம், லேன் ஆஸ் வெல் அஸ் பேன், ரெண்டுத்துக்குமே அந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒய்ஃபை சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு டிவைஸ்லேருந்து நெட்வொர்க்கை மற்ற எல்லா டிவைஸுக்கும் ஒயர்டு மூலியமாகவோ ஒயர்லெஸ் மூலியமாகவோ கொடுக்கலாம். ஸோ ஒயர்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் 2004 2005 டீத்தரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், யூஎஸ்பி டீத்தரிங், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஎஸ்பி கேபிளில் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல்லேருந்து பிசி கனெக்ட் பண்ணால் நெட்வொர்க் கிடைக்கும். இப்போயும் இருக்குது, ஆனால் பெருசாக அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாம் இப்போ நம்ம ஒயர்லெஸ்ஸாக போயிட்டோம். ஸோ ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஒய்ஃபை டிவைஸே இல்லாத இந்த மாதிரி நம்ம எங்கள் டெஸ்க்டாப்லாம் பார்த்தீங்கன்னா டீத்தரிக்கு தான் போட்டுக்கணும். நான் எங்களோட நெட்வொர்க் கொடுக்கலன்னா டீத்தரிக்கு மூலயமா நீங்கள் நெட்வொர்க் டெஸ்க்டாப்பு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாமே இந்த பர்சனல் நெட்வொர்க்கில் தான் வரும். ஸோ பர்சனல் நெட்வொர்க்கே வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். அதில் ஒயர்டு, ஒயர்லெஸ். இப்போ நான் சொன்ன டீத்தரிங் வந்து ஒயர்டில் வரும். ஒயர்லெஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹாட்ஸ்பாட், ஒய்ஃபை இதெல்லாமே ஒயர்லெஸில் வந்துடும். ஸோ ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒயர்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒய்ஃபை, ப்ளூடூத், இந்த 2 டைப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து லோ ரேஞ்ச், ஒரு 10 மீட்டர்லேருந்து 15 மேக்ஸிமம் 30 மீட்டருக்குள்ளே தான் நம்ம இந்த டைப் ஆஃப் டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஒயர்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி மூலயமா நம்ம டீத்தரிக்கு சொன்னேன், மொபைல்லேருந்து யூஎஸ்பி கேபிள் மூலயமா பிசிக்கோ லேப்டாப்புக்கோ கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கை கொடுக்க முடியும். ஆனால் அந்த நெட்வொர்க்கோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ டீத்தரிங் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் லேண்ட்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்குக்கும் டீத்தரிங் போடும்போது நெட்வொர்க் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ யூஎஸ்பி கேபிள் அந்த அளவுக்கு ஸ்பீடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. இதே நம்ம Cat6 கேபிள், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற RJ45 ஜாக் உள்ள இந்த கிராஸ் ஓவர் கேபிள் Cat6 கேட்டகரி 6. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது, 100 Mbps, 1 Gbps, 2 Gbps அப்படின்னு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பீடு அந்த கேபிள்லேயும் இருக்குது. இப்போ நம்ம சார்ஜிங் கேபிள்லாம் இருக்குது இல்லையா, இப்போ நம்மளுடைய சார்ஜர் இருக்குது, அடாப்டர் கூட வரக்கூடிய கேபிள்லேயே வந்து ஸ்பீடு வேரியேஷன் உண்டு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு நார்மல் கேபிளில் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் அந்த கேபிளில் அதுக்கான ஸ்பீடை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீடு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் நார்மலாக ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிற கேபிளும் கம்பெனியிலே ஒரிஜினலாக கொடுத்த கேபிளும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே யூஎஸ்பி கேபிள் தான். ஆனால் அதில் ஸ்பீடை பேஸ் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒயர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்காது.
ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து மாறும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் உங்களோட டிவைஸில் நெட்வொர்க் இருந்தால் போதும், யாருக்கு வேணாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து செட்டப்னு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் லேனை செட்டப் பண்ணால் கூட சுவிட்ச் வேணும், சர்வர்லேருந்து இன்புட் வரணும், ஜாக் இருக்கணும், கேபிள் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் நம்ம பேனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த செட்டப்புமே கிடையாது. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் அதை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அவங்க கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க. சிலது வந்து ஓப்பனாக கூட விட்டுடலாம். ஓப்பனாக விட்டால் யூசர் நேம் பாஸ்வேர்டே தேவைப்படாது, அவங்க அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணாலே வந்துடும். அப்படியும் பண்ணலாம் இல்லையா? ஆனால் யாரும் ஓப்பனாக கொடுக்கறதில்ல. எல்லாத்துக்கும் என்கிரிப்ஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் எதுவுமே கிடையாது. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை தனியாக காம்பனன்ட்ஸ் எதாவது இன்ஸ்டால் பண்ணுறதோ இதில் பண்ண போகிறதில்ல. அதனால் மெயின்டெனன்ஸும் இதில் பெருசாக நமக்கு இருக்காது. இன்ஸ்டாலேஷனே இல்லாதப்போ மெயின்டெனன்ஸ் இருக்காது. அதே மாதிரி இது ஈஸியாகவும் இருக்கும், போர்ட்டபுள், எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் உங்கள் மொபைல் டிவைஸில் நெட்வொர்க் இருந்து எனேபிள் ஆகிருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் யாருக்குனாலும் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் நெட்வொர்க்கை கண்டினியூஸாக கொடுக்க முடியும். இதில் டெக்னிக்கல் ஸ்கில்லுன்னு எதுவுமே தேவையில்லை. என்ன தேவைப்படும் அப்படின்னா, பாஸ்வேர்டை செட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் எங்கே போய் செட் பண்ணணும். இப்போ நம்ம மொபைல்லே ஹாட்ஸ்பாட்டுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கண்டுபிடிக்க தெரியணும். மொபைலே யூஸ் பண்ண தெரியாதவங்க ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா முடியாது. மொபைலை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதில் எந்த ஆப்ஷனுக்குள்ளே அந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். ஸோ அப்போ தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப பெருசாக டெக்னிக்கல் ஸ்கில் தேவைப்படாது, ஆனால் ஆப்ஷனை தேட தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் கவரேஜ் ரொம்ப கம்மி. அதாவது அதிகபட்சம் 30 மீட்டர் தான். ஸோ மினிமம் 10 மீட்டர், மேக்ஸிமம் 30 மீட்டர். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி டேட்டா ரேட்டு. ஸோ இது மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீடு நான் ஆல்ரெடி சொன்னேன், கேபிள்லேயே உங்களுக்கு இவ்வளோ தான் அந்த கேபிளில் ஸ்பீடுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் லேண்ட் கேபிள் மூலயமா இருக்கிற ஸ்பீடுக்கும் யூஎஸ்பி கேபிள் மூலயமா நீங்கள் எடுக்கிற அந்த டேட்டாவோட ஸ்பீடுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் லேண்ட் கேபிளில் எடுக்கிற ஸ்பீடை விட யூஎஸ்பி கேபிள் மூலயமா டீதரிங் பண்ணும்போது ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லா டிவைஸும் கம்பேட்டிபிளாக இருக்காது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம 5 GHz நெட்வொர்க் வச்சுருக்கோம்னு வைங்க. ஸோ 2017-18 வந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா 2.4 GHz தான் இருக்கும். நீங்கள் 5 GHz நெட்வொர்க் வச்சுருந்தீங்க, 2.4 GHz வச்சுருக்க ஒரு யூசர் உங்கள்கிட்டருந்து நெட்வொர்க் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நெட்வொர்க்கே காட்டாது. அதை செக் பண்ணியிருக்கீங்களா? டூவல் பேண்ட் வரும், 2.4 GHz 5 GHz. அதில் 5 GHz என்கிட்ட இருக்குது, ஆனால் உங்கள் டிவைஸ் வந்து 2.4 GHz மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா 5 GHzோட அந்த ஃப்ரீக்வன்சி அந்த டிவைஸில் காட்டவே காட்டாது. ஸோ அதுதான் இங்கே நாட் கம்பேட்டிபிள் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே சேம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் மட்டும்தான் அந்த நெட்வொர்க்கை அவன் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2.4 GHz மாற்றி தான் அவங்க கொடுக்க முடியும். ஸோ நம்ம மாற்றிக்கிட்டால் அவங்க யூஸ் பண்ணலாம். நம்மள்ட்ட எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்கள்ட்ட அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி இருக்காது. ஸோ அது இந்த பேனில் ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இதை லேண்டில் அப்படிலாம் கிடையாது. லேண்ட்னா எல்லாருக்கும் அந்த போர்ட்டு மட்டும் இருந்தால் போதும், யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம், எந்த இடம்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஹோம் ஆஃபீஸ், இப்போ நம்ம வீட்டில் இப்போ என்கிட்ட இருக்குது, இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஜியோ கிடைக்காது, என்கிட்ட ஏர்டெல் இருக்குது. ஸோ என் ஒய்ஃபுக்கு நான் ஏர்டெல்லில் கொடுப்பேன், ஓகேவா? ஸோ பக்கத்தில் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். எந்த நெட்வொர்க் அவைலபிளாக இருக்கோ இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி தான். இப்போ எங்கள் எத்தனோட கேம்பஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஜியோ கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், ஏர்டெல் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஏர்டெல் யார்ட்டெலாம் இருக்கோ அவங்கள்ட்ட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வாங்கிப்போம். ஸோ அதுவும் பேன் தான், ஓகேவா? அதே மாதிரி ஆர்கனைசேஷனுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அங்கேயும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், இதுதான் பர்டிகுலர் ஏரியாலாம் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் நெட்வொர்க் அவைலபிளாக இருக்கோ இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுக்க போகிறோம். அதுதான் அப்ளிகேஷன் இங்கே. ஸோ அடுத்தது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ மெட்ரோபாலிட்டன் அப்படின்னாலே ஸோ ஏரியாவை அதிகமாக, லேனை விட ஏரியா அதிகமாக கவர் பண்ணோம். ஸோ
ஸோ இதில் யாரெல்லாம் இந்த முக்கியமாக இந்த மேனை யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே மேனை யூஸ் பண்ண முடியுமானா எல்லாரும் மேனை யூஸ் பண்ண மாட்டாங்க. யார் முக்கியமானு பார்த்தா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேங்க்கு, ஸோ பேங்க்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, இப்போது எஸ்எம்பிசி கேம்பஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் எம்ஐடி, இங்கே ஒரு மேன் வாங்கிட்டு இங்கேருந்து எம்ஐடி கேம்பஸுக்கு கொடுக்கலாம் த்ரூ ஒயர்லெஸ். அதே மாதிரி இங்கேருந்து மயிலம் இருக்குது, மயிலம் இங்கேருந்து கொடுக்கலாம், ஏரியா கவர் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு நெட்வொர்க் வாங்கிட்டு இருக்கிற எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் நம்ம இங்கேருந்து சப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆண்டனாஸ், அதுக்கான செட்டப் நம்ம க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம். ஸோ ஏடிஎம்மில் சேம் இப்படி தான், அதாவது பேங்க்கோட ஏடிஎம் எல்லாம் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வேறு யாரும் அதை இன்டர்ப்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஐஎஸ்டிஎன் நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க், அதே மாதிரி OC3, ADSL. ஸோ நம்ம பிஎஸ்என்எல்லில் கொடுக்குற அந்த மோடம்லாம் பார்த்தீங்கன்னா ADSL மோடம் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மோடமில் நீங்கள் காலும் பண்ணிக்கலாம். இப்போ வரக்கூடிய ஒய்ஃபை, ஏர்டெல் ஜியோவில் வரக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபை டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ADSL கொடுப்பாங்க. அதில் நீங்கள் நெட்வொர்க்கும் எடுத்துக்க முடியும், காலும் பேசிக்கலாம். ஸோ அதே ஈத்தர்நெட் போர்ட்டில் லேண்ட்லைனை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து காலும் பேசிக்க முடியும். ஸோ அப்படியேப்பட்டிய அந்த அது மாதிரி உள்ள கனெக்ஷன் தான் அந்த ADSL, அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். ஸோ இதில் உங்களுக்கு நெட்வொர்க்கும் கிடைக்கும், கூட வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேன் மூலிமா கிடைக்கும். இதில் ரேஞ்சு லேனை விட அதிகம். ஸோ லேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, ஒரு பில்டிங் தான். அதை தாண்டி உங்களுக்கு ஏரியா கவர் பண்ணணுன்னா மேனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேன் எப்படி இருக்கும், ஒரு 2 லேனை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது மேன், மினிமம் 2 லேன். இப்போ நம்ம லேன் கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு சுவிட்சை போட்டுருங்க. ஒரு சுவிட்சை போட்டுட்டு அதே மாதிரி 4 காப்பி பண்ணிவிட்டு அதை சுவிட்சோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் மேன். ஸோ லேனை விட அதிக ஜாகிரபிக்கல் ஏரியா கொடுத்தீங்கன்னா அது மேன். ஸோ லேனுக்கும் மேனுக்கும் வித்தியாசம் வந்து ஏரியா மட்டும்தான், மற்றபடி ஆப்ரேஷன் வைஸ் சேம் தான். இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்குற இந்த இடத்துல ஒரு சுவிட்சை போட்டுருங்க. சுவிட்சிலேருந்து நம்ம லேன் ஏரியா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அங்கேருந்து கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் போதும், அது மேலே ஆகிடும். சர்வரில் தேவை, சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் போதும், ஏதாவது சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் போதும். அதே சர்க்கியூட்டை நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்க அதே அந்த கனெக்ஷன் டயக்ராமை 4 காப்பி பண்ணி 4 மூலையில் போட்டுருங்க. ஒரு சுவிட்சை போட்டு கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தேவையில்லாமல் ஒரு டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஓகேவா? புரியுது இல்லை என்ன சொல்கிறேன்ட்டு? ஏரியா அதிகமாக கவர் பண்ணணும். 4 டிஃப்ரெண்ட் லேனா, இப்போ நான் காலேஜ் வச்சு சொன்னேன் இல்லையா, ஸோ SMVC இருக்குது, MIT இருக்குது, மயிலம் இருக்குது, அங்கே தக்ஷிலா இருக்குது. 4ஐயும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம்னா அது மேன், அவ்வளோதான். ஓகேவா? அது ஒயராகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். நம்ம ஒயரில் கனெக்ட் பண்ணோம்னா இந்த கனெக்ஷன் வந்துடும். ஸோ மேனோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு. ஸோ பேங்க்கோட சர்வர் எல்லாம் இந்த மேலே தான் கனெக்ட் ஆகிருக்கும். பேங்க்கோட சர்வர், அதாவது ஏடிஎம், இது எல்லாமே மேலே தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எங்கே இருந்தாலும், ஸோ இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பேங்க்னா இப்போது ஸ்டேட் பேங்க் எடுத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஃபுல்லாகவே அதோட ஏடிஎம் ப்ளஸ் பேங்க்கு ஒரே நெட்வொர்க் தான் கனெக்ட் ஆகிருக்கும். சொல்லணும்னா இந்தியாவில் பாதி ஒரு சவுத் இந்தியா வரைக்கும் கூட இந்த மேன் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஏரியா நிறைய கவர் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஏர்லைன் ரிசர்வேஷன், ஸோ நம்ம ஏர் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, ஸோ அங்கேயும் பண்ணலாம். ஸோ காலேஜ், இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இங்கே இருப்பேன், காலேஜ் வித்தின் ஏ சிட்டி, நம்ம SMBC, MIT, அதுக்கப்புறம் அப்படியே மயிலம், தக்ஷிலா, இதெல்லாமே ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மேன் மூலயமா கனெக்ட் பண்ணிக்க முடியும் த்ரூ ஒயர்லெஸ். ஓகேவா? ஸோ ஒயர்லெஸ் மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிலிட்ரியில் நம்ம இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது பேர் என்ன, வாக்கி டாக்கி. ஸோ அந்த வாக்கி டாக்கியும் சேம் இது மூலயமா தான் ஒர்க் பண்ணுது. போலீஸ் வச்சுருக்கிற அந்த வாக்கி டாக்கி சேம் மேன் தான். அதுக்கு ஒரு டவர் வச்சுருப்பாங்க, அது எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணும். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணும், அது ஏற்ற மாதிரி டவர்ஸை
ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ கடைசியாக நம்ம ஜியாகிரபி ஏரியாவில் வேன். ஸோ வேன்லேருந்து தான் நமக்கு இன்புட்டு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேனில் எதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டு, கண்ட்ரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னேன் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ அது த்ரூ வேன் தான். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு நம்ம தான் கொடுக்குறோம். பக்கத்தில் பூட்டான் ஒரு கண்ட்ரி இருக்குது. பூட்டான்லேயும் பெரிய எந்த நெட்வொர்க் கிடையாது, அவங்கள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டு, கண்ட்ரிக்கெலாம் இந்த வேன் மூலயமா தான் நெட்வொர்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது லேனு மேனை விட இன்னும் பெரிய ஏரியாவை கவர் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் லொக்கேஷனுக்காக ஒரு சிங்கிள் லொக்கேஷனில் மட்டும் நீங்கள் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வேனை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு லேனோ மேனோ போயிடணும். ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறீங்க, பெரிய லேண்ட் ஸ்பேஸை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இங்கே நீங்கள் வேனுக்கு போகணும். இதில் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான். அது அண்டர் கிரவுண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கலாம், இல்லை ஓவர் ஹெட் ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா கடலுக்கே வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கொண்டு போகிறாங்க. ஓகேவா? இப்போலாம் லேட்டஸ்ட்டாக இவ்வளோ பெருசு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் 15 இன்ச்சு வரைக்கும் கூட இருக்குது. 1 ஃபீட்டு 2 ஃபீட் வரைக்கும் இருக்கும் அந்த கேபிளோட சைஸு. ஸோ அதில் மல்டி கோர் கேபிள் போகும். ஸோ அதில் தான் உங்களுக்கு லைட் பீம்ஸை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நமக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான். இப்போது சேட்டலைட் லிங்க்குங்கிறது இன்னும் நம்ம இந்தியாவுக்கு வரல. இப்போ எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, எலான் மஸ்க்கு ஒரு நெட்வொர்க் கொடுக்க போகிறாரு. அது பேர் என்ன தெரியுமா? ஸ்டார்லிங்க். ஸோ ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து ஒரு நெட்வொர்க்கு ப்ரொவைட் பண்ண போகிறாரு த்ரூ சேட்டலைட். இந்தியாவுக்கும் வரப்போகுது, ஒரு சைடில் வந்துடும். ஸோ அந்த லிங்க் வந்துன்னா இன்னும் நம்ம நிறைய ஏரியாவை கவர் பண்ணலாம். ஸோ சேட்டலைட் மூலயமா நெட்வொர்க் கொடுக்கும்போது ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கு டிஸ்கனெக்டே ஆகாது. ஏன்னா அதில் ஃபிசிக்கலாக எந்த வித காம்பனண்ட்டுமே அங்கே இன்வால்வ் ஆகாது. ஃபுல்லாகவே ஒயர்லெஸ்ஸுங்கிறதுனால ஒருவேளை அங்கே வேறு ஏதாவது ஸ்பேஸில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காம போகும். ஸோ அதுவும் இந்த வேனில் தான் வரும். ஸோ வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்தியா ஃபுல்லாக பண்ணுறீங்க, ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டு, இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறதும் வேன் தான். ஸோ எங்களுக்கு வேன்லேருந்து தான் ஜியோ நெட்வொர்க் எங்களுக்கு கிடைக்குது. இங்கே எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 10.0.0.1ங்கிற அந்த ஐபி அட்ரஸ் வேன்லேருந்து தான் வருது. நாங்கள் மேன்லேருந்துலாம் வாங்கலை. ஓகேவா? வேன்லேருந்து எங்களுக்கு டைரெக்டாக இங்கே வரும். ஸோ அதே மாதிரி 2 விதமான லைன் இருக்குது. நெட்வொர்க் லைன் 2 விதமான லைன். ஒன்று லீசல் லைன், இன்னொன்று நார்மல் கமர்ஷியல் லைன். ஸோ லீசல் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ லீசல் லைனுக்கும் கமர்ஷியல் லைனுக்கும். ஸோ கமர்ஷியல் லைனில் டேப்பிங்ஸ் போட்டு எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பிஎஸ்என்எல்லே ஒரு கனெக்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு நெட்வொர்க் போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டில் ஒரு பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா டேப்பிங் போட்டு நம்ம வீட்டுக்கு இப்போது நெட்வொர்க் நீங்கள் பிஎஸ்என்எல்ல போய்ட்டு ஒரு கனெக்ஷனுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா முதல்ல கேட்குறது நெட்வொர்க், பிஎஸ்என்எல் நெட்வொர்க் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கடைசியாக யார் வச்சுருக்காங்க, அதான் கேட்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கேபிளை கொண்டு வரணும் நம்ம வீட்டுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா அங்கேருந்து தான் டேப்பிங்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம கமர்ஷியல் லைன். லீசல் லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டைரெக்டாக அவங்களுடைய ஹப் இருக்கும். ஹப் அப்படின்னா ஜியோவோட சர்வர் ரூம். ஸோ அவங்களுக்குன்னு வச்சுருக்கிற அந்த மெயின் ஆஃபீஸ் இருக்கும். அங்கேருந்தே ஒரு லைன் நமக்கு டெடிக்கேட்டடாக வரும். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா கமர்ஷியல் லைனில் கடைசியாக அந்த யார் யூஸர் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஸ்பீடு வருதோ அதை விட கம்மியான ஸ்பீடு தான் நமக்கு வரும். ஸோ அவங்க ஒரு 100 MBPS வாங்கியிருக்காங்கன்னா நமக்கு அதை விட கம்மியான ஸ்பீடு தான் நமக்கு வந்து சேரும். அவங்களுக்கு வர்ற அதே ஸ்பீடு நமக்கு வராது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பேண்ட்விட்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க, லோடு அவங்க எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் மீதி தான் நமக்கு வரும். இதுவே நாங்கள் வாங்கின லீசல் லைன் பார்த்தீங்கன்னா 1 Gbps கேட்டோம்னா அந்த 1 Gbps
இங்கே வந்து சேர்ற வரைக்கும் அந்த 1 ஜிபிஎஸ் இருக்கும். அங்கே 1 ஜிபிஎஸ் அங்கே கொடுத்தாங்கன்னா இங்கே 1 ஜிபிஎஸ் கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு 1000 பேர் கொடுத்தாலும் அந்த 1 ஜிபிஎஸ் ஒரு 200லேருந்து 300 எம்பிபிஎஸ் குறையுமே தவிர 10 எம்பிபிஎஸ்க்கு வந்துடாது. இதுவே நம்ம பிஎஸ்என்எல்ல வாங்குகிற அந்த கமர்ஷியல் லைன் வந்து 10 எம்பிபிஎஸ் கூட போகும். லோடு நமக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறவங்க லோடு அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதிகமான கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். ஸோ இதுதான் லீசல் லைனுக்கும் கமர்ஷியல் நார்மல் ப்ராட்பேண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வேன் மூலயமா அதை எடுத்துக்க முடியும். இப்போ நாங்கள் வேன் மூலயமா வாங்குறதுனால டைரெக்டாக அந்த கனெக்ஷன் இங்கே வந்துடும் எங்களுடைய ஆஃபீஸுக்கு. இங்கேருந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் அந்த வேன். ஸோ வேனில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனில் ஒரு சுவிட்சை போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? இங்கே சுவிட்சை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், லேன் டு லேன் கனெக்ட் பண்ணியிருப்போம். டைரெக்டாக எல்லா லேனும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சுவிட்சில் வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ இதை நம்ம கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கான லிங்க் நம்மள்கிட்ட இல்லை இந்த பேக்கெட் ட்ரேசரில். ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ வேனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் 4G 5G நெட்வொர்க். ஸோ நம்ம இங்கேருந்து ஃபாரினுக்கு பேச முடியும் இல்லையா நம்மளால்? இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பேச முடியுமா? முடியும். ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி பேசிக்கலாம். ஸோ அது 4Gயாவோ 5Gயாவோ இருந்தால் நம்ம பேசிக்க முடியும். இந்தியாவுக்குள்ளேயும் பேசிக்கலாம், இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் பேச முடியும். ஸோ அதுதான் வேனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பேங்க் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ பேங்க்கு ஒரு ஸ்டேட் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் உள்ள எல்லா பிரான்ச்சுக்கும் இந்த ஒரே நெட்வொர்க் தான் இருக்கும். ஸோ எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரே நெட்வொர்க். அதே மாதிரி அதனுடைய ஏடிஎம்ஸ் எல்லாத்துக்கும் இதே சேம் நெட்வொர்க். ஸோ அதனுடைய ஸ்பீடு கனெக்டிவிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும், எதுவுமே மாறாது. ஸோ 100 எம்பிபிஎஸ் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் கொடுக்குறாங்கன்னா அதே 100 எம்பிபிஎஸ் தான் ஒரு ஸ்மால் ஏடிஎம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நெட்வொர்க்கில் எந்த டிவியேஷனும் இருக்காது இந்த வேனில். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ லேன் இருக்கும், இதுக்குள்ளேயே லேன் இருக்கும், மேன் இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வேன். ஸோ அப்போது நிறைய நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அதனால் நமக்கு ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன்னா நெட்வொர்க்கோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால எந்த இடத்துல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இன்கேஸ் மேக்ஸிமம் ஆகாது, ஆயிடுச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு 2-3 நாள் கூட ஆகலாம், பல நாட்கள் ஆகலாம் அதை கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. நெட்வொர்க்கோட சைஸ் பெருசாக போகும்போது பெரிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி ஃபயர்வால் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இப்போ நாங்களே ஃபயர்வால் வச்சுருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு 1500 ஐபி, 1500 டிவைஸ் இருக்குது எங்கள்கிட்ட, நெட்வொர்க் டிவைஸ். அந்த 1500 ஐபிக்கு நாங்கள் ஒரு ஃபயர்வால் வச்சுருக்கோம். இதுவே ஒரு பெரிய பேங்க், எஸ்பிஐ மாதிரி பெரிய பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபயர்வாலை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் கம்பெனி. அதனால் ஃபயர்வால்ஸ் ரொம்பவே முக்கியம். கூடவே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரும் அவங்களுடைய பிசி லேப்டாப்ஸில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஸோ செக்யூரிட்டிக்காக. அதே மாதிரி செட்டப்புக்கான காஸ்ட் ரொம்பவே அதிகம். ஏன்னா ஏரியா பெருசாக போகுது. ரவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500-600 ரவுட்டர்ஸ் இருக்கும். இந்த நெட்வொர்க்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னா அதிகபட்சம் எவ்வளோ ரவுட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 5000+ ரவுட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வேனுக்குள்ளே. ஸோ அன்லிமிட்டட் ரவுட்டர் கனெக்ட் பண்ணிக்க முடியும் வேனுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரவுட்டருக்கான காஸ்ட்டு, ரவுட்டர் இருக்குன்னா நெட்வொர்க்கை ஸ்ப்ரெட் பண்ணுறது, சுவிட்சஸ். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒவ்வொரு பிசிக்கு, இப்போ பேங்க் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10-15 கிளர்க் இருப்பாங்க, எல்லாருக்கும் நெட்வொர்க் தரணும். ஸோ அதே மாதிரி ஏடிஎம். ஸோ ஒரு நம்ம பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 எஸ்பிஐ ஏடிஎம்மே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏடிஎம் எல்லாத்துக்கும் நெட்வொர்க் கொடுக்கணும். ஸோ அதுக்கான சுவிட்சஸ், நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ், அதுக்கான செலவெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஏன்னா சைஸ் பெருசாக போகிறதுனால. சரிப்பா.
இது வரைக்கும் ஏதாவது புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் தெரியாக படிச்சிருப்பீங்க, நானும் தெரிய தான் சொல்லியிருக்கேன் ஒரு சிலதை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அடுத்த